ஊருக்குள்ள ஏதாவது பிரச்சனைனாலே நம்ம தலைவன் கண்டிப்பா இருப்பான். அப்படி இருக்க நம்ம தலைவனோட ஒய்ஃபையே கடத்தினா சும்மா இருப்பாரா? இங்க நம்ம ஹீரோ பெரிய ரவுடியா சுத்திட்டு இருந்தாரு. ஆனா இப்போ மேரேஜ் ஆனதுனால எல்லாத்தையுமே மறந்து சாதாரண கூலியால வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அவரு எல்லாத்தையும் மறந்து இன்னசென்ட்டான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரோட இன்னசென்ஸை யூஸ் பண்ணி நிறைய பேர் அவரை ஏமாத்திட்டும் இருக்காங்க. இப்படி இருக்க ஒரு சைக்கோ வில்லன் அழகான பொண்ணுங்களை எல்லாம் கடத்தி பிளாக் மார்க்கெட்ல நிறைய காசுக்கு வித்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுங்களோட ரிலேட்டிவா இருக்கிறவங்களுக்கு, அதாவது அவங்களோட அப்பா ஹஸ்பண்ட் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நிறைய காசுமே தரான். அவனோட பிலீஃபே மணி கேன் பை எனிதிங் அப்படின்றது தான். ஒரு நாள் அவன் நம்ம ஹீரோவோட ஒய்ஃபை பார்த்துறான். ஹீரோ இல்லாத டைம்ல வந்து அவங்க ஒய்ஃபை கிட்னாப் பண்ணிடுறான். நம்ம ஹீரோக்கு காசுமே அவன் நிறைய கொடுக்குறான். நம்ம தலைவனை பகைச்சுக்கிட்ட வில்லனுக்கு என்ன ஆகுது, கடைசியா அவங்க ஒய்ஃபை இவர் காப்பாத்துட்டாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. IMDbல 6.6 ரேட்டிங் இருக்கக்கூடிய இந்த படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு.